வாங்கம்மா வாங்க, சூப்பரான கொடை, தரமான கொடை, டிசைனான கொடை. மழை காலம் வரப்போகுது, வந்து வாங்கிக்கோங்கம்மா. வாங்க வாங்க. அட என்ன இது திடீர்னு மழை பெய்யுது, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ அங்க கொடை விக்கிறாங்க, அவங்க கிட்ட போய் வாங்கிக்கலாம். வாங்க மேடம், வாங்க வாங்க. சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு கொடை வேணும். இருக்குதா மேடம்? விதவிதமான நிறைய கொடை இருக்கு, உங்களுக்கு எது வேணும் சொல்லுங்க. வாவ், ரொம்ப டிசைனான கொடை எல்லாம் வச்சிருக்கீங்களே. ஆமா, இது வந்து ஆட்டோமேட்டிக் கொடை. மழை வந்தா இந்த பட்டன் தட்டினா தானா விரிஞ்சிக்கும். இப்ப பாருங்க. வாவ், ரொம்ப சூப்பரா இருக்கே. ஆட்டோமேட்டிக் கொடை செம்மையா இருக்கு. ஐயோ, ரொம்ப மழையா இருக்கே, என்ன பண்றது? அட, அங்க ஒரு கொடை கடை இருக்கு, அங்க போலாம். எனக்கு ஒரு கொடை கொடுங்க. கொடை வாங்க வந்திருக்க, காசு இருக்கா? காசு என்கிட்ட காசு இருக்கு. சரி சரி, காமிக்கிறேன். என்ன வேணும் பாரு. அந்த பர்பிள் கலர் கொடை எடுங்க. ஓ, அதுவா? இது ரொம்ப காஸ்ட்லியான கொடை. என்னது காஸ்ட்லியா? என்ன, இதெல்லாம் சாதாரண கொடையா? சரி காட்டுங்க, நான் பாக்குறேன். வாவ், கொடை ரொம்ப சூப்பரா இருக்கு, இத நான் வாங்கிக்கிறேன். இந்தாங்க 20 ரூபாய். என்னது 20 ரூபா கொடுக்குற? இதுனா 20 ரூபா கொடை நினைச்சிட்டியா? நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன், நான் வேணா உங்களுக்கு அப்புறமா கொடுக்குறேன். இப்ப ரொம்ப மழை பெய்யுதுல, எனக்கு இன்னைக்கு இந்த கொடையை கொடுங்களேன். பார்த்தா நான் இல்ச்சவாய் மாதிரி தெரியுதா? இலவசத்துக்கு நான் கொடை வைக்கல, இந்தா வச்சுட்டு போ. நான் தான் நாளைக்கு காசு தரேன்றல, ஏன் இப்படி கொடைய புடுங்குறீங்க? இங்க இருந்து வியாபாரத்தை கெடுக்காத, போ இங்க இருந்து. அவங்கதான் நாளைக்கு காசு தரேன்னு சொல்றாங்களே, ஏன் அந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? இதுங்கெல்லாம் இப்படிதான், நாளைக்கு வரவனுங்க வராதே போயிடுங்க. அந்த பொண்ணை பார்த்தா அப்படி தெரியல. எல்லாம் போட்டோம், நீங்க வாங்கின கொடைக்கு 100 ரூபாய் கொடுங்க. என்னங்க உங்க காசு? ஒரு கொடையை வித்து வியாபாரம் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்றது? மழை வேற அப்படி ஜோரா பெய்யுது. ஐயோ பாவம், அந்த பொண்ணு மழையில நனைஞ்சிட்டு இருக்கே. ஏமா அழுவுற? இல்ல, மழை ரொம்ப ஜோரா பெஞ்சிட்டு இருக்கு, என்கிட்ட கொடை வாங்குறதுக்கு கூட காசு இல்ல, அத நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கு. அந்த கடைக்கார ஆண்டி வேற என்ன நம்பல, ஏன்னா அவங்க ரொம்ப அசிங்கமா பேசிட்டாங்க. சரி சரி அழுவாத, வா, நான் உன்னை அந்த கடைக்கு கூட்டு போறேன், வா. எதுக்கு வந்தேன்? உங்ககிட்ட தான் காசு இல்ல, நான் கொடை கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. அவளை நான் தான் உங்க கடைக்கு கூட்டு வந்தேன், அவ கொடைக்கு நான் காசு தரேன். அப்ப சரி, நீ போய் பாருமா, உனக்கு என்ன கொடை பிடிச்சிருக்கோ எடுத்துக்கோ. இந்த கொடையே சூப்பரா இருக்கு, நான் இதையே எடுத்துக்கிறேன். சரி, உன்னோட விருப்பம். இந்தாங்க காசு. இங்க பாருங்க, ஆளை பார்த்து எடை போடாதீங்க. சரி, நாங்க வரோம். இந்த கொடை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்ககிட்ட நான் சீக்கிரமாவே இந்த காசை திருப்பி கொடுத்துடுறேன். அதுல என்ன இருக்கு, பரவாயில்லப்பா. நன்றி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். கடவுளே, எனக்கு இந்த கொடை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கொடை வாங்க காசு இருக்கா? காட்டுறேன். பாரு, இது ஆட்டோமேட்டிக் கொடை, இது வேணுமா? அப்படியா? சரி சரி, இது சூப்பரா இருக்குமே, இது வேணுமா? சரி சரி, வேற காட்டுறேன். இந்தா, இது உனக்கு பிடிக்கும், சூப்பரா இருக்கா? என்ன கொடை பார்க்க வந்தியா, என்ன வெறுப்பத்து வந்தியா? எந்த கொடைய பார்த்தாலும் வேணாம் வேணான்ற. சரி சரி, இந்த கொடை உனக்கு கண்டிப்பா பிடிக்கும். இது சிங்கப்பூர் கொடை, நல்லா இருக்கும். இந்தா. ஆமா, சிங்கப்பூர் கொடையா? சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த கொடையோட விலை எவ்வளவு? 500 ரூபாய். 500 ரூபாயா? ரொம்ப ஜாஸ்தி. பின்ன சிங்கப்பூர் கொடைன்னா சும்மாவா? இந்த மாதிரி கொடையை வித்தீங்கன்னா உங்க கடைக்கு யாருமே வர மாட்டாங்க.
சரிதான் சரிதான், போ. வாங்க வாங்க, தரமான கொடை, சூப்பரான கொடை, வாங்க 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 வாங்க. ஐயோ, இது என்ன புயல் காத்தடிக்குது, என் கொடை எல்லாம் பறக்குது. ஐயோ, இந்த புயல் காத்துல என் கொடையெல்லாம் உடஞ்சு இப்படி வீணா போச்சு. அந்நியாய விலைக்கு வித்ததுனாலதான் இப்படி ஆயிருக்க போல. கடவுளே, நான் இனிமேல இந்த மாதிரி பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடு.